ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் அப்போ வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. நீங்களும் நம்ம டெலிகிராமில் சேனல் அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். இந்த லிங்க் மூலிமா உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னாலும் டெலிகிராமில் போயிட்டு சர்ச் பாரு தமிழ் பெல் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸோட டைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வரும். ஸோ நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ஆப் ஸ்பாட்டசி. அதோட இன்வைட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப லெஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஆப்பை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் ஸ்பாட்டசி ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிஸ்போர்ன் ஹீட் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32வது மேட்ச் BPL 10ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 32வது மேட்ச் வந்து ஜனவரி 7 ஈவினிங் 3:50க்கு இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு ரெண்டு மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்திருக்கேன். ஸோ அது மூலியமா போய் பாருங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3:50க்கு நடக்குது. ஸோ டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 12:50க்கு நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா குயின்ஸ்லாந்துல நடக்குது. குயின்ஸ்லாந்துல வந்து பார்த்தோம்னா 2020 2021 இந்த BPL 10ல இது வரைக்கும் 4 மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஸ் பண்ற டீம் வின் பண்ணிருக்கு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் சேஸ் பண்ற டீம் லாஸ் ஆயிருக்கு. பிட்ச் இந்த கிரவுண்ட்ல வந்து பார்த்தோம்னா 170+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா அடிச்சிருக்காங்க. ஸோ 160ல இருந்து 180 இந்த ரேஞ்சுக்குள்ள இங்க ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிச்சோட ஒரு ரெக்கார்ட். ஸோ இந்த பிச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சிலா வந்து ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு. லாஸ்டா இங்க நடந்த மேட்சஸ்ல கூட ரஷீத் கான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் இங்க இந்த பிச்சுக்கான ஒரு சின்ன ஸ்டாட்ஸ். அடுத்ததான் ரெண்டு டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிளேயரை பிக் பண்ணலாம். அப்புறம் ஒரு 14 பிளேயர் வந்து ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பிளேயர். அதுக்கு அடுத்ததா ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு மஸ்ட் பிக்கா ஒரு 6 பிளேயர்ஸ், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்க எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், பர்டிகுலரா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஸ்மால் கான்டெஸ்ட் இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் தவிர்த்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து பிளேயர் ஸ்டேட்டஸ்லாம் பாருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க கட்டி வைங்க. பட் ஸ்மால் கான்டெஸ்ட் கொஞ்சம் ரிஸ்க். பிரிஸ்போர்ன் ஹீட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் பிரியான், கிறிஸ் லின், ஜோ டென்லி, ஜோ பர்ன்ஸ், ஜாக் வில்டர்முத், லூயிஸ் கிரிகோரி, ஜாக் பியர்சன், மார்க் ஸ்டீகிட்டி, சேவியர் பேர்லெட், முஜிப், அப்புறம் ஜாக் வுட், அப்படி இல்லைன்னா பென் லாக்லின். ஸோ இது வந்து பிரிஸ்போர்ன் ஹீட்டோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் 11. ஸோ அடுத்ததா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ஃபிளெக்சர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக் லார்கின், கிளைன் மேக்ஸ்வெல், நிக்கோலஸ் பூரான், செப் காட்ச், அப்படி இல்லைன்னா கார்ட்ரைட், சாம் ரைன்பர்ட், ஜாம்பா, லியாம் ஹேச்சர், ஸ்டான்லேக், அப்புறம் ஜாகிர் கான். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் 11. ஸோ இப்போ கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல பார்ப்போம். இந்த மேட்ச்ல மேக்ஸ் பிரியான், கிறிஸ்டின் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர்ஸ், வெரி அட்டாக்கிங்கான ஒரு பிளேயர், வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாம பிச்சும் வந்து பேட்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச். ஒரு 170+ ரன் ஆவரேஜ் அப்படிங்கிறப்போ பேட்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கும். ஸோ அதுல ரெண்டு பேருமே அடிச்சாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துமே ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடுறது தான் இவங்களோட மைனஸும், அதே தான் அவங்களோட பிளஸும். மைனஸ்ல வந்து ஒரு மிஸ் ஷாட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு மிஸ் ஷாட் இயர்லியா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னை கேட்டா மேக்ஸ் பிரியான் அண்ட் கிறிஸ்டின் ரெண்டு பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்றது தான் ஒரு சேஃபான ஆப்ஷன். ஸோ மோஸ்டா இந்த கிறிஸ்லின் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 வருஷமா அவரோட எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கிறிஸ்டின் நல்லா அடிச்சு ஆடுவாருன்னு. ஸோ அந்த பிராண்டை வச்சு நம்ம மோஸ்டா அவரை பிக் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆப்ஷனலா ட்ரை பண்ணுங்க. 50-50 சான்சஸ்ல பயன்படுத்துங்க கிறிஸ்லினை.
அதே போல ஜோ டென்லி 50-50 சான்ஸ்ல பயன்படுத்தும் சொல்லியிருந்தேன் கிறிஸ்லின். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக விஷயம் சொல்லிடுறேன். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. உண்மையாலுமே கிறிஸ்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. பிராக்டிஸ் மேட்ச்ல தொடர்ந்து ஒரு 3 சதம் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல ஆரம்பிச்ச ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 50 அடிச்சிருக்காரு. அப்புறம் 2 மேட்ச் அவர் 3 மேட்ச் அவர் ஆடல. இப்ப திரும்ப வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 30+ ரன் ஆடினாரு. ஸோ நல்ல டச்ல இருக்காரு, நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஜோ டென்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் கூட 50, ஜோ பன்ஸும் ஜோ டென்லி 2 பேருமே சேர்த்து 50+ ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஜோ டென்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஜோ பர்ன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து கிறிஸ்டின் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணதுனால அவரோட டவுன் வந்து கீழே வந்தது. ஸோ இந்த மேட்ச் வந்து பிளேயிங் ரன் வந்ததுக்கு அப்புறம் யார் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல்ல நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் பிக் பண்ணிக்கலாம். ஜோ பர்ன்ஸ் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றப்ப அவர்கிட்ட வந்து பெரிய ரெக்கார்டு எதுவும் இல்லை. ஸோ மிடில் ஆடுறப்ப அவரோட ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30+ ஆவரேஜ் அவருக்கு இருக்கு. பட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றப்ப அந்த ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா T20ஸ்ல இல்ல. ஸோ டெஸ்ட்ல அவருக்கு இருக்கு, T20ஸ்ல அவருக்கு இல்ல. அடுத்ததா ஜாக் வில்டர்மோத், லூயிஸ் கிரிகோரி 2 பேருமே அந்த டீமோட ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஒரு ஃபினிஷிங் ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இதுல வந்து ஜாக் வில்டர்மோத், கிரிகோரி 2 பேருமே 3 ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 2 பேருமே 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல 20-25+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா ஜாக் வில்டர்மோத்தும் லூயிஸ் கிரிகோரியும் இருப்பாங்க. அடுத்ததா ஜே பியர்சனோட ஒரு டவுன் தான் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் அவரை நம்ம பிக் பண்றதுக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவர் வந்து அவரோட டவுனுக்கு வந்து ஒரு 20+ ரன் ஆடணும். ஸோ இதெல்லாம் வந்து நடந்தால் மட்டும்தான் அவரோட வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது நடக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஒரு 35% தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவரோட டவுன் ரொம்ப கீழே. அதே தான் ஆப்பனன்ட் டீம்ல பாக்குறப்ப நிக்கோலஸ் பூரானோட டவுன் கொஞ்சம் ஒரு 3rd டவுன்லயே வந்துருது. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்ததான் மார்க் ஸ்டீக்கெட்டி, சேவியர் பேர்லெட், முஜிப், பென் லாக்டன், ஜாக் வுட், இந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல ஜாக் வில்டர்மோத், சேவியர் பேர்லெட் அண்ட் லூயிஸ் கிரிகோரி, ஸோ இவங்கெல்லாம் டெத்துல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டான் கெல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல இன்சியலா பவுல் பண்ணிடுவாரு. ஸோ முஜிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பவர் பிளேலயே அவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா முஜிப் வந்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்ல மோஸ்டா விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்காரு. ஸோ அப்படி பாக்குறப்ப ஆண்ட்ரூ ஃபிளெக்சரா இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அண்ட் நிக் லார்கின், கிளைன் மேக்ஸ்வெல், ஸோ இப்படி எல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸா இருக்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு மேபி ஒரு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பவர் பிளேல அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்கும். ஸோ அதே போல ஜாக் வுட் அப்படி இல்லைன்னா பென் லாக்லின், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க. ஸோ ஜாக் வுட் வந்தாலும் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன். ஸோ பென் லாக்லின் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். பென் லாக்லின் வந்தாருன்னா டெத்துல பவுல் பண்ணுவாரு. ஸோ டெத்துல பவுல் பண்றப்ப மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மெல்போர்ன் ஸ்டாருக்கு எகெயின்ஸ்டா பென் லாக்லினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல எல்லாத்துலயுமே மேபி 2 விக்கெட் வரைக்குமே அவர் எடுத்திருக்காரு. ஸோ ஆப்ஷனல் ஸ்டேட்ஸ் பாக்குறப்ப அவர் இருந்தாருன்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்கும். பர்சன்டேஜ் வைஸா ரொம்ப கம்மியா தான் அவரை செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இதுல டெத்துல பவுல் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லிட்டோம், வில்டர்மோத், கிரிகோரி அண்ட் சேவியர் பேர்லெட் அப்படின்ட்டு. ஸோ இதுல 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வில்டர்மோத், கிரிகோரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் 3 ஓவர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனல், அந்த மாதிரி ஆப்ஷனல் தான் போடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முஜிப் ரஹ்மான் அண்ட் மார்க் ஸ்டீக்கெட்டி இந்த 2 பேரும் தான் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா வில்டர்மோத், கிரிகோரி அண்ட் ஸ்டீக்கெட்டி, பேர்லெட், முஜிப், அப்புறம் பென் லாக்லின், ஜாக் வுட், நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோ டென்லி வேற இருக்காரு. ஸோ இதுல வந்து பாக்குறப்ப முஜிப் ரஹ்மான், மார்க் ஸ்டீக்கெட்டி இவங்க 2 பேத்துக்கும் தான் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். மீதி இருக்கிற சேவியர் பேர்லெட் அண்ட் ஜாக் வில்டர்மோத், கிரிகோரி, அப்புறம் ஜாக் வுட் அப்படி இல்லைன்னா பென் லாக்லின், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவங்கெல்லாம் மீதி இருக்கிற ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி தான் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்ததா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ரூ ஃபிளெக்சர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ 2 பேருமே ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இதுல பர்டிகுலரா ஆண்ட்ரூ ஃபிளெக்சர் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சாடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். பட் இந்த சீசன் ஃபுல்லாவே அதிகபட்சம் ஒரு 15+ ரன்லயே அவுட் ஆகிட்டே இருக்காரு. ஒரு அட்டாக்கிங் ஆடுறாரு, பட் அதே சமயம் மிஸ் ஆட்டும் ஆடிடுறாரு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 97+ ரன் வரைக்குமே ஆடி இருந்தாரு. சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன்.
கரண்ட்ல எதுவுமே நல்ல ஃபார்ம்ல இல்ல. லாஸ்ட் மேட்ச் கூட சொல்லியிருந்தேன், சரி ஒரு கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணுங்க, ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனா ட்ரை பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லி விட வேண்டாம். பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கறது இல்ல, பேட்டிங்ல ஒரு 50+ ரன் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மேட்சும் சேம் அதே தான். பட் இந்த மேட்ச் மேபி 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்க கம்மியாக தான் வச்சிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் அண்ட் கார்பெட் இவங்களாம் கூட ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு ஒரு 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கலாம். அதனால மார்க்கஸ் ஸ்டோயினிஸை பிக் பண்ணிக்கிங்க. பேட்டிங்ல வந்து ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நிக் லார்க்கின் ஒரு டேலண்டான ஒரு சூப்பரான ஒரு பிளேயருங்க. அவரு மோஸ்டா அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ சூப்பரான ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் அவர் இருந்தாருன்னா அதுவும் 1 down வரதுக்கு மாதிரி பேட்டிங் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரை நம்ம பிக் பண்றது ஒரு நல்ல மூவா இருக்கும். ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல மோஸ்டா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க, பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் கம்மியாகவும் இருப்பாரு. கிளைன் மேக்ஸ்வெல் லாஸ்ட் மேட்ச் மோஸ்டா எல்லாருமே கிளைன் மேக்ஸ்வெலுக்கே கேப்டன் போயிட்டு நிறைய நம்ம மோஸ்டா லாஸ் ஆயிருப்போம். கிளைன் மேக்ஸ்வெலுக்கான டவுன் வந்து அந்த டவுன் தான். பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அவர் எந்த மாதிரி இதுல வந்து ஒரு விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்ஷனல். மோஸ்டா வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் அதுல அதிகமா இருந்தாங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல அடிச்சு ஆடக்கூடிய சமயத்தில் இவருக்கான ஓவர்ல வந்து விக்கெட் விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டீம்ல பிரிஸ்பன் ஹீட்ல மோஸ்டா ஜோ பன்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸோ மீதி எல்லாம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாம் அடிச்சு ஆடக்கூடிய பிளேஸ். மேபி இதுல வந்து இவருக்கு வந்து ஒரு 1 விக்கெட் விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நிக்கோலஸ் போரான் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம நிக்கோலஸ் போரான் ஜே பியர்சன் இந்த 2 பேர்த்த நம்ம கம்பேர் பண்றப்ப நிக்கோலஸ் போரான் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா ஜெப் கார்ட்ஸ், அப்படி இல்லைன்னா கார்டைட், இந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க. ஸோ ஜெப் கார்ட்ஸ் இருந்தார் அப்படின்னா அவரு தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணுவாரு. ஸோ அதுல வந்து நம்ம கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட்ல வந்து நமக்கு நிக்கோலஸ் போரானுக்கு பாயிண்ட் குறையும். ஸோ இதையும் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, முக்கியமான நோட் இது. ஜே பியர்சன் அண்ட் நிக்கோலஸ் போரான் 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ ஜோ பியர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் இதுலயே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்ல வந்து 20+ ரன் ஆடினாவே போதும். பட் நிக்கோலஸ் போரானுக்கு வந்து ஜெப் காட்ச் இருந்தார் அப்படின்னா நிக்கோலஸ் போரான் விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டாரு. ஸோ கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட்ல வரக்கூடிய அந்த 20+ பாயிண்ட்ஸ் வந்து அவர் கொஞ்சம் தடைபடும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து அந்த 20+ ரன் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பா பியர்சன் தான் ஒரு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனலையும் நீங்க பார்க்கணும். பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் பிளேயர் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுதான் சாம் ரெயின்பர்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஆடம் ஜாம்பா, லியம் ஹேச்சர், ஸ்டான் லேக், ஜாகிர் கான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டீமோட ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல டெப்த்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லியம் ஹேச்சர், ஸ்டான் லேக் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த 3 பேரும் அந்த 15 ஓவருக்கு மேல பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சிருப்பாங்க. ஸோ இதுல 4 ஓவர் போடக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆடம் ஜாம்பா, ஸ்டான் லேக், ஜாகிர் கான் இருந்தார் அப்படின்னா ஜாகிர் கான். ஸோ இவங்க 3 பேரும் 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க. கிளைன் மேக்ஸ்வெல், சாம் ரெயின்பர்ட், அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லியம் ஹேச்சர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து மீதி இருக்க ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு 14 பிளேயர் ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ல இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு 14 பிளேயர்ஸ் பார்ப்போம். கிறிஸ்லின், ஜே டென்லி, ஜாக் வில்டர்முத், லூயிஸ் கிரிகோரி, முஜிபுர் ரஹ்மான், ஸ்டான் லேக், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கிளைன் மேக்ஸ்வெல், நிக்கோலஸ் போரான், ஆடம் ஜாம்பா, லியம் ஹேச்சர், ஸ்டான் லேக். இந்த 12 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா ஓரளவு கரெக்டா இருப்பாங்க. ஸோ இதுல நம்ம ஒரு 2 பேர்த்த மட்டும் ரிஸ்கா உள்ள நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி பாக்குறப்போ நிக் லார்க்கின் மோஸ்டா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நிக் லார்க்கின் வந்து ஒரு 13th ஆப்ஷன். அதே போல சேவியர் பேர்லெட் ஒரு சூப்பரான ஒரு பவுலர். லாஸ்ட் 2 மேட்ச் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருப்பாரு. ஸோ அதனால நம்ம சேவியர் பேர்லெட்டை ஒரு 14th ஆப்ஷனா ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல இருந்து ஸ்மால் கான்டெஸ்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மேட்ச் வந்து ரிஸ்கான ஆப்ஷன். பட் இருந்தாலும் ஒரு 6 பிளேயர் வந்து ஒரு மஸ்ட் பிக்கா எல்லாரும் பிக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல சொல்றேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போடுங்க. பட் நான் இன்னைக்கு ஸ்மால் கான்டெஸ்ட் பிளே பண்ணல. கிறிஸ்லின் 1, ஜோ டென்லி 2, லூயிஸ் கிரிகோரி 3, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 4, கிளைன் மேக்ஸ்வெல்
5 ஆடம் ஜாம்பா 6. ஸோ இந்த 6 பேத்தையுமே மோஸ்டா ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு மஸ்ட் பிக்கா பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்குலாம் எலிஜிபிள் பர்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்லின், ஜாக் வில்ரமுத், லூயிஸ் கிரிகோரி, மார்க்கஸ் டோயினிஸ், கிளைன் மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா. ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நல்ல எலிஜிபிள் பர்சன்ஸாவே இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து எனக்கு ஒரு ரிஸ்கா ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க, நான் ரிஸ்க் எடுக்க சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் நிக் லார்கின் அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் சொல்லுவேன். ஏதாவது ஒரு டீம், ஒரு 10 டீம் போனீங்கன்னா ஏதாவது ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், அவரோட ஸ்டேட்ஸ்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், அவர் விளையாடுறது நிறைய பார்த்திருக்கேன். நல்ல ஒரு பேட்ஸ்மேன். ஏதாவது ஒரு டீம்ல நீங்க ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஏதாவது ஒரு டீம்ல ஒரு கேப்டன் அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்க் தான், பை சான்ஸ் வாய்ப்பு இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி என் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நீங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.